திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தோற்று போனார்கள். திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தோற்கவில்லை என்பதற்கான அடையாளம்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி. இவர்களும் பணம் கொடுத்தார்கள், அவர்களும் பணம் கொடுத்தார்கள், வாங்கி கொண்டு விசிலுக்கு ஓட்டு போட்டார்கள். அவர்கள் யார்? வைகை செல்வன் போவாரா அப்படின்னு புருவத்தை உயர்த்தாதவர்களே இல்லை. ஏன் இந்த முடிவு? 40 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தோடு நான் பயணித்திருக்கிறேன். இரத்தமும் சதையுமான உறவு சில கசப்பான காரணங்களுக்காக பிரிந்து வந்து திராவிட இயக்கத்தின் அடுத்த கட்ட பரிணாமம் தாவேகா அப்படின்னு வைகை செல்வன் சொல்றாரு. நிச்சயமா அப்படித்தான் இருக்கும். இந்த கட்சியால் இந்த பொருளாதார பலன்கள் பெரிதும் பெறாத உங்களை போன்றவர்களே அங்கே போகிறது என்ன மாதிரியான செய்தி? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு மகத்தான மக்கள் இயக்கம், நல்ல இயக்கம், ஒரு சரியான இயக்கம், தவறான தலைமையின் காரணமாக சரியான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால் அது தடுமாறி தடுக்கி விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த மேகதாட்டு விவகாரத்தை முதலமைச்சர் விஜய் எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறார்? என்னவெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் திரு DK சிவக்குமாரை சந்திப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. அவர் சென்று விட்டு வந்த பிறகும் கர்நாடகா அதோட உறுதியாக இருந்துச்சுன்னா இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மொமெண்டம் லாஸ் தானே. இப்படி ஒரு தோல்வி என்கிற நிலை வந்தால், ஒருவேளை அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான், அதுக்கு நம்பர்ஸ் எல்லாம் அரைவ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். திமுகவும் அதிமுகவும் இணைந்து உங்களை போன்று அதிமுகவில் ஊறி திளைத்த ஒரு அதிமுக தொண்டராக முன்னாள் அமைச்சர்லாம் விட்டுருங்க, அப்படி ஒரு ஐடியாவை ஏற்றிருப்பீங்களா? 2 திராவிட கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்பு என்று சொன்னால் காணாமல் போயிடும். நீங்கள் முதல் முறையாக விஜயை சந்தித்த போது உங்களை அவர் ஐடென்டிஃபை பண்ணாரா? என்ன விஷயங்கள் பேசப்பட்டது? விஜய் அவர்கள் ஒரு ஈர்ப்பு மிகுந்த, ஒரு சக்தி மிகுந்த தலைவராக நான் பார்த்தேன். அவர் அருகிலே பார்க்கிற போது அதை உணர்ந்து. தாவேக்காவில் இணையும் அந்த நாளில் ஜெயலலிதாவை நினைத்து பார்த்தீர்களா? நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். துணிந்து சொல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்மோடு தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை, சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தோடு தன்னை இணைத்திருக்கக்கூடிய முனைவர், முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அவரை உங்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இதுவரை நம்ம பார்த்த நேர்காணல்களில் இருந்த வைகை செல்வனுடைய அரசியல் அடையாளம் என்பது வேறு, இப்போ வந்திருக்கிற அடையாளம் என்பது வேறு. வைகை செல்வன் போவாரா அப்படின்னு புருவத்தை உயர்த்தாதவர்களே இல்லை. ஏன் இந்த முடிவு? 40 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தோடு நான் பயணித்திருக்கிறேன். இரத்தமும் சதையுமான உறவு சில கசப்பான காரணங்களுக்காக பிரிந்து வந்து விட்டோம். திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தோற்று போனார்கள். திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் தோற்கவில்லை என்பதற்கான அடையாளம்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி. ஆக ஒரு ஏழை எளியவன், சாதாரணவன், அரசியல் பின்புலமற்றவன், ஏதுமற்றவர்களாக இருக்கிறவர்கள் கூட அரசியலில் பங்காற்றி ஜனநாயகத்தின் நம்பிக்கையை பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும் என்று நிரூபித்து காட்டிய இணையற்ற தலைவர் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையில்தான், தந்தை பெரியாருடைய வழியில் வந்து அந்த கொள்கைகள்தான் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளாக வென்று காட்டப்பட்டது. அதை நிலைநாட்டி தந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரும் அதே மாதிரியான ஒரு சித்தாந்த உணர்வோடு செயல்பட்டவர். அவற்றை நோக்கியான பயணம்தான் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பயணம். ஏறக்குறைய அதே நிலையில் ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெறுவதும், அந்த களத்தில் நிற்கிற வேட்பாளர்கள் யாரென்றே தெரியாத நிலையிலும் வெற்றி பெறுவதும், இப்படி ஒரு சமூக மாற்றம், சமூக நீதி, சமத்துவம், பணபலம், அதிகாரபலம் இவைகளெல்லாம் தவிடுபடியாக்கப்பட்டதும், காங்கிரஸ் என்கிற பேரியக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அசைக்கவே முடியாதென்ற நிலையில் இருந்தபோது அதை அசைத்து காட்டினார், வெற்றியும் பெற்றார். அதே நிலையில்தான் திராவிட இயக்க தலைவர்கள் செய்திருக்கிற பெரும் தவறுகளை அவர்கள் தாங்கள் கோட்டை என்று கருதி கொண்டிருக்கிறவற்றையெல்லாம் ஓட்டை போட்டு வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு மாபெரும் அசைக்க முடியாத ஒரு உணர்வின் காரணமாக, உந்துதலின் காரணமாக அதை நோக்கி நாங்கள் பயணித்தோம். அப்போ திராவிட இயக்கத்தின் அடுத்த கட்ட பரிணாமம் தாவேகா அப்படின்னு வைகை செல்வன் சொல்கிறான்னு எடுத்துக்கலாம். நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும். நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும். அதை நோக்கியான பயணம்தான்
நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய பயணம். ஏனென்று சொன்னால், ஒரு நிர்வாகம் என்று வருகிற போது லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகம், ஒரு திறந்த மனதோடு வெளிப்படைத்தன்மையான அரசினுடைய நிர்வாகங்கள், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறை போன்று இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாம் ஆன்லைன் டெண்டர்களாக விடப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலகங்களில் மனுவோடு வாருங்கள், பணத்தோடு வராதீர்கள் என்று எழுதி போட்டிருப்பதை இந்த 85 நாட்களாக நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு மாற்றம் பத்திரப்பதிவுத்துறையில், வருவாய்த்துறையில், இப்படி துறைதோறும் பள்ளிக்கல்வித்துறையில் ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கெல்லாம் தடையில்லா சான்றிதழ் என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பெறுவதற்கு ஆன்லைனில் விண்ணப்பம் செய்தால் அதற்குரிய தகுதி அந்த பள்ளிக்கு இருக்குமேயானால் உடனடியாக அவருக்கு வழங்கப்படுகிற முறை என்று ஒரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த குறுகிய காலத்தில் 22 மாதங்கள் தான் அவர் முதலமைச்சராக இருந்தார். அந்த 22 மாதங்கள் செழுமையோடு ஒரு ஆட்சியை வழிநடத்தி சென்றார். அப்படியான ஒரு ஆட்சி, பெருந்தலைவர் காமராஜரை போன்றிருக்கிற ஒரு ஆட்சியை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது என்கிற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அதை நோக்கியாகத்தான் பயணிக்கிறது. அதிமுகவிலிருந்து வந்த பல முன்னாள் அமைச்சர்கள் மீது ஒரு விமர்சனம், அதாவது அங்கே அவங்க ரொம்ப வலுவாக இருந்தாங்க, பொருளாதார ரீதியாக அவங்க பலம் பெற்றார்கள், அதெல்லாம் கூட சரி தப்புங்கிற விமர்சனங்கள்லாம் போயிடலாம். ஆனால் அந்த ஸ்கேலை எனக்கு தெரிஞ்ச வைகை செல்வனிடம் வைக்க முடியாது. பேக் அண்ட் ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி பார்ட்டி, அது அமைப்பு ரீதியாக ஒவ்வொரு முறை பலவீனப்படும் போது அதில் ஒரு குழு போட்டால் இருக்கக்கூடிய பேராக வைகை செல்வன் பேருது. அப்படி இந்த கட்சியால் இந்த பொருளாதார பலன்கள் பெரிதும் பெறாத உங்களை போன்றவர்களே அங்கே போகிறது என்ன மாதிரியான சைன்? இல்லை, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தனித்த அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. நான் திரும்பி ஏற்கனவே சொன்னதைப் போலத்தான், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு மகத்தான மக்கள் இயக்கம், நல்ல இயக்கம், ஒரு சரியான இயக்கம், தவறான தலைமையின் காரணமாக சரியான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால் அது தடுமாறி தடுக்கி விழுந்து கொண்டிருக்கிறது, சோர்ந்து போயிருக்கிறது, தடுமாறி கொண்டிருக்கிறது, தடமாறி போய்விட்டது, நிறமாறி போய்விட்டது. ஆக இதற்கெல்லாம் என்ன காரணம்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அவரை போன்ற ஒரு ஆளுமைமிக்க தலைவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இல்லை என்கிற காரணத்தினால் இனி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்காது என்று சொன்னார்கள். அதை உருவாக்கி காட்டினார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தொடர் தோல்வி அடைந்திருந்தாலும் கூட அவர் தொடர்ந்து வெற்றியை தேடித்தந்தார். இப்படி தொடர்ந்து அதற்கு பிறகு, அவருடைய மறைவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருந்தது. அந்த வெற்றிடத்தை லாபகமாக நிரப்பினார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த ஆட்சியை மிக லாபகமாகவும் ஒரு சாணக்கியத்தனத்தோடும் நகர்த்தினார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பிறகான அடுத்தடுத்த தேர்தல் கடத்தில் படுதோல்விகள், தொடர்ந்து 10 தோல்விகள், இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்விகள், இப்படி நம்பிக்கையை தோழர்களிடத்திலே, தொண்டர்களிடத்திலே, உடன்பிறப்புகளிடத்திலே, தன்னுடைய சகாக்கரிடத்திலே நம்பிக்கை இழந்து விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மாபெரும் பேரியக்கமாக இருக்கிற 2 ஆண்டுகள் தொடங்கப்பட்ட நிலையில் இந்த இடத்தை தக்க வைத்திருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் அந்த இடத்தை நோக்கி நிரப்பிவிட்டது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை சரியான ஒரு தலைமை இல்லாத காரணத்தினால் தடுமாறி போய்விட்டது என்கிற சூழ்நிலையை பலமுறை எடுத்துரைத்த போதிலும் கூட அதை சரியான முறையில் கேட்டுக்கொள்ளவில்லை, கேட்கப்படவும் இல்லை. தேசிய அரசியல் கடத்தில் இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் கடத்திலே, நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் யாரோடு போட்டி வைத்திருக்க வேண்டும்? தேசிய கட்சியோடு போட்டி வைத்திருக்க வேண்டும். மாநில தேர்தல் என்று வருகிற போது தேசிய கட்சி அல்லாமல் தேர்தலில் போட்டியிட்டிருக்கிற போது தான் சிறுபான்மை வாக்குகளை பெற முடியும் என்கிற பல்வேறு தேர்தல் யுத்திகள் இருந்தும் கூட தெரிந்தே இதை நழுவ விட்டு விட்டார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது கடுமையான அதிருப்தி அடை. நீங்கள் தலைமை செயலாளருக்கும் முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலினுக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு ரகசியம், அதிகாலை வேளையிலே செல்ஃபோனிலே 5000 ரூபாய் பம்பர் பரிசை போல எல்லோருக்கும் கிடைத்தது. எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் என்ன ஆனது? இவர்களும் பணம் கொடுத்தார்கள், அவர்களும் பணம் கொடுத்தார்கள், வாங்கி கொண்டு விசிலுக்கு ஓட்டு போட்டார்கள். அவர்கள் யார்? படிக்காதவர்கள், பாமரர்கள், ஏழைகள், கூலி தொழிலாளர்கள், விவசாயத் தோழர்கள், இன்னும் பாட்டாளி வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், விளிம்புநிலை மக்கள், இப்படி பல்வேறு பேர்
ஒரு தடவை வாங்கிவிட்டால் நாம் அதை மாற்றி செய்துவிடக்கூடாது என்கிற மனநிலை படைத்தவர்கள் தமிழர்கள். இந்த மனநிலையை மாற்றினார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். 2006ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அது உங்கள் பணம் வாங்கிக்கங்க, ஓட்டு எங்களுக்கு போடுங்க என்று சொன்னபோது அப்போது தான் 96 இடங்களே வைத்திருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸோடு ஆட்சி பிடத்தில் இருந்தது. இன்று 107 இடங்களை வைத்திருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தை குறைத்தும் இடித்தும் பழித்தும் பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் மைனாரிட்டி சர்க்காரைத்தான் வைத்துக்கொண்டு ஆட்சி 5 வருட காலம் நகர்த்தியது என்பதை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் தந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். உங்களை போன்ற மிக இளம் வயதிலிருந்தே டிராவல் பண்ணவங்க அடுத்த தலைமைக்கு வருவதற்கான வாய்ப்புகளே அதிமுகவில் இல்லையா? நிச்சயமாக வரலாம். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கவில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலை எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஆற்றல் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஆற்றல் படைத்தவர்களை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு வருகிற சூழ்நிலையை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். இப்போ எங்களை போன்று இருக்கிற இளைஞர்கள் எத்தனையோ பேரை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டி உயர்த்தினார்கள். ஒரு 20-30 வருடத்திற்கு நீங்கள் இந்த இயக்கத்திற்கு தேவை என்றே சொன்னார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையை இங்கே இருக்கிற தலைமை உருவாக்க தவறிவிட்டது. நீங்கள் மீண்டும் மீண்டும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை சொல்லதனால அந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். தாவேக்காவில் இணையும் அந்த நாளில் ஜெயலலிதாவை நினைத்து பார்த்தீர்களா? நிச்சயமாக. நினைக்காமல் எப்படி இருக்க முடியும்? எங்களுடைய அடித்தளம் அதுதானே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் அம்மாவோடு எங்களுடைய அரசியல் பயணம் 40 ஆண்டு காலமாக அந்த அரசியல் பயணம் மாணவ பருவம் தொட்டு எங்கள் தந்தையார் அந்த இயக்கத்தோடு கிளைக்கழக செயலாளராக பணியாற்றிய அந்த இருக்கிற அந்த சூழ்நிலை. இப்படியான நிலையில் நாங்கள் எப்படி மறுதளித்துட்டு வர முடியும்? ஆக இங்கிருக்கிற தற்போது இருக்கிற தலைமையோடு கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிந்து வந்திருக்கிறோம். இந்த அரசு பொறுப்பேற்ற வந்திருக்கிற முதல் பிரச்சனையே ரொம்ப உணர்வுபூர்வமான பிரச்சனை, குறிப்பாக காவிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அது பற்றி உங்களோட பல கட்டுரைகள் நீங்கள் எழுதினதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் பற்றி உங்களோட எக்ஸ்பர்ட் வியூலாம் நமக்கு தெரியும். இந்த மேகதாது விவகாரம் அப்படிங்கிறதுல அங்கே காங்கிரஸ் தான் கூட்டணி, இங்கேயும் தாவேகா காங்கிரஸ் தான் கூட்டணி. எந்த முடிவு எடுத்தாலும் அது அரசியலாகத்தான் பார்க்கப்படக்கூடிய முடிவு. இந்த மேகதாட்டு விவகாரத்தை முதலமைச்சர் விஜய் எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறார்? என்னவெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து நடுவர் மன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிவிட்டது. அது அரசு இதழில் கெஜெட்டிலும் ஆவணம் செய்யப்பட்டு விட்டது. இது ஒரு பக்கம். இது காவிரி நதிநீர் குறித்தான நீர் சரத்து சட்டம். இந்த சட்ட போராட்டத்தில் தமிழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. நமக்கு ஏற்கனவே 310 நிறைவாக 205 டிஎம்சி, தற்போது 177.25 தான் வழங்குகிறார்கள். இது ஒரு பக்கம் தனியாக இருக்கிறது இந்த பிரச்சனை. இதிலே தற்போது உள்ளே வந்திருக்கிற இன்னொரு பிரச்சனை மேகதாட்டு அணை குறித்து. மேகதாட்டு அணை கட்டினால் தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கும் என்று புதிதாக முதலமைச்சராக இருக்கிற கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமார் நினைக்கிறார். அவருடைய தொகுதிக்குள்ளே அந்த இடம் வருகிறது. ஆக மேகதாது அணை கட்டத் தொடங்கினால் தமிழகத்திற்கு முற்றாக தண்ணீர் நிராகரிக்கப்பட்டுவிடும். ஆகவே அது ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. ஹேமாவதி, ஹமினி, சாரங்கி போன்ற இருக்கிற அணைகள் கட்டப்பட்ட காரணத்தினால்தான் நமக்கு முழுமையான காவிரி தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆக அப்போதெல்லாம் சட்ட போராட்டம் நடத்த அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இருக்கிற போது தவறிவிட்டது. நதிநீர் பிரச்சனை குறித்தான அந்த சரத்தை புதுப்பிக்க தவறிவிட்டது. ஆக அதற்கு பிறகுதான் அந்த புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய காலகட்டத்தில் வருகிற போது மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டம் நீண்ட நெடிய காலமாக 30 ஆண்டு காலமாக அது நடந்தது. உண்ணாவிரதம் கூட இருந்தார்கள். ஆக இந்த நடுவர் மன்றம் என்கிற ஒன்றை பல பேர் குழப்பிக் கொள்கிறார்கள். என்னவென்று கேட்டால் 2 பேருக்கும் பிரச்சனை எழுந்தால்தானே நடுவர் மன்றம். ஆக 2 பேருக்குமே பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் நடுவர் மன்றமே வேண்டாம், நடுவர் மன்றம் என்று நீங்கள் வைத்துவிட்டால் காலதாமதமாகிவிடும், பிரச்சனை அது பெரிதாக வெடித்துவிடும். ஆகவே மேகதாது அணை வேண்டாம் என்பதில் தெளிவோடு இருக்கிறோம் என்ற கருத்தைத்தான் விவசாய சங்கம் சொல்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறது, இன்னும் பல பேர் சொல்கிறார்கள். ஆனால் இதில் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து உச்சநீதிமன்றத்திலே அனுபவம் பெற்று இருக்கிற சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்ததற்கு பிறகுதான் நடுவர் மன்றம் இதில் அமைக்கலாம் என்கிற முடிவை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசு எடுத்திருக்கிறது. இதற்கு முன்பாகவே வருகிற 3ஆம் தேதி
இது உறுதியிடப்பட்ட செய்தி அல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவக்குமாரை சந்திப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. அப்படி பேச்சுவார்த்தை கூட நீங்கள் நடத்தப் போக வேண்டாம், பேச்சுவார்த்தை நடத்தினால் அவர்கள் சூழ்ச்சி செய்து விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். பேச்சுவார்த்தை நடத்தினால் கையெழுத்து போட்டுவிட்டு நாம் வந்து விடவா போகிறோம்? பேச்சுவார்த்தை என்பது ஒருவருக்கொருவரான புரிதல். இன்னொரு கருத்தையும் வைக்கிறார்கள். உங்களோட காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தோடு. நீங்கள் திரு ராகுல் காந்தியோடு பேசலாம், இல்லது திரு டி.கே. சிவக்குமாரோடு பேசலாம், அல்லது தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிற திரு மாணிக் தாக்கூர் அவர்களோடு அதை பேசலாம் அல்லவா? ஏன் நீங்கள் அழுத்தம் கொடுக்க தவறுகிறீர்கள் என்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கப்படுகிறது. ஆக பேச்சுவார்த்தை என்பதில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீதி பெறுவதற்கான நடவடிக்கை தான். மேகதாட்டில் நடுவர் மன்றம் அமைப்பதும் தமிழகத்திற்கான நீதி கிடைப்பதற்கான முறைகள் தான். அந்த இடத்துல தான் எனக்கு முக்கியமான கேள்வி. 2 ஸ்ட்ராட்டஜி இல்லை 2 சொல்யூஷன் ஒரு ப்ராப்ளத்துக்கு இருக்க வாய்ப்பில்லை. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி எதிர்க்கட்சி ஒரு கரெக்ஷனை சொல்லும்போது அதையும் அடாப்ட் பண்ணி நடுவர் மன்றம் வேணும்னு ஒரு தீர்மானத்தை வைக்கிறீங்க. மறுபுறத்தில் பேச்சுவார்த்தைக்கும் போகிறீங்க. அப்போ ஏற்கனவே நீங்கள் நடுவர் மன்ற கோரிக்கை வச்சுட்டு பேச்சுவார்த்தைக்கு வரதில் என்ன அர்த்தம்னு கர்நாடக தரப்பில் கேட்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, அதாவது பேச்சுவார்த்தை என்பது ஒருவர் கார்டியல் ரிலேஷன்ஷிப், ஒரு புரிதலின் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை. இந்த புரிதலுடைய அடிப்படையில் இருவருக்கும் விட்டு கொடுத்து போகிற ஒரு மனப்பாங்கு. தமிழகத்திற்கு மேகதாட்டு அணை தேவையே இல்லை. இதில் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒரே அணியில் நிற்கிறார்கள். இது தமிழக வெற்றி கழகமும் அந்த அரசாங்கம் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது என்கிற உணர்வோடு தான் காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் பார்க்கிற போது 2 பக்கமும் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான முயற்சியாகவே இதை நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இந்த முயற்சி பலனளிக்கும். இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இது உறுதிப்படலை முதலமைச்சர் போகிறது, ஒருவேளை முதலமைச்சர் செல்கிறார் என்று வைத்து கொண்டாலும் அவர் சென்று விட்டு வந்த பிறகும் கர்நாடகா அதோடு உறுதியாக இருந்துச்சுன்னா இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மொமெண்டம் லாஸ் தானே, ஒரு இமேஜ் லாஸ். புதிதாக வந்திருக்கிற முதலமைச்சர் பேச்சுவார்த்தையில் தோல்விங்கிற ஒரு இமேஜ் முதலமைச்சர் விஜய்க்கு வந்துடாதா? இல்லை, அப்படி ஒரு தோல்வி என்கிற நிலை வந்தால் அவர் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டார். ஒரு பரஸ்பர ஒரு புரிதலோடு அதை தள்ளி போடுவது, தவிர்ப்பது, மேகதாட்டு அணையை தற்போது கட்டுவதற்கு இல்லை என்று அறிவிப்பது என்கிற அடிப்படையில், ஒரு புரிதலின் அடிப்படையில் தான் எங்களோடு கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தோழமை உணர்வோடு தான் இந்த பேச்சுவார்த்தை இருக்குமே தவிர போயிட்டு தோல்வி என்கிற நிலை வராது. அப்படி ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆக பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளாகவே அந்த செய்திகள் வரும். அவர் எப்படி போகிறாரா இல்லையா என்பது அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழக அரசு அறிவிக்கும். அப்போ கர்நாடக தரப்பில் சொல்லுது என்னென்னா, இது பாசனத்திற்கும் மேகதாட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, பெங்களூர் நகரத்தினுடைய குடிநீர் தேவை தான் பிரச்சனை, ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. டி.கே. சிவகுமார் இன்னைக்கு இல்லை, இதுக்கு முன்பு அவர் அமைச்சராக இருந்த காலத்திலிருந்தே அவர் தான் முதல் அந்த இடத்துக்கு போய் அந்த சர்ச்சையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆனால் இந்த காவிரி விவகாரத்தில் பல ஆண்டுகள் அனுபவம் மிக்க நபர் அப்படிங்கிற அடிப்படையில் மேகதாடு எந்த இடத்தில் தமிழகத்தின் நீரை தடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, மேகதாட்டில் ஏற்கனவே ஹபினி, ஹாரங்கி போன்று இருக்கக்கூடிய ஹேமாவதி அணைகள் கட்டப்பட்டிருந்தனால் நமக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான தண்ணீர் காவிரியிலிருந்து கிடைக்கப்பெறவில்லை. பிலுகுண்டிலிருந்து நமக்கு கிடைக்கிற அந்த அணையினுடைய தொடக்கம் ஆந்திரா, நம்முடைய கர்நாடகா மற்றும் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய எல்லையிலிருந்து தொடங்குகிறது காவிரி தண்ணீருக்கான அந்த எல்லை அளவுகோல். நீங்கள் மேகதாட்டு அணை கட்டினால் முழுமையாக தண்ணீர் அங்கு சேகரித்து வைக்கப்பட்டுவிடும். அப்படி தற்போது கிடைக்க வேண்டிய மழையின் கொள்ளளவு அதிகமாக கிடைக்கவில்லை. தண்ணீர் நமக்கு போதுமான அளவு வரவில்லை. மேட்டூர் தண்ணீரை திறந்துவிடக்கூடிய சூழ்நிலை இன்னும் உருவாகவில்லை. குறுவை சாகுபடிக்கு 134 கோடி ரூபாய் தமிழக அரசு, நம்முடைய தமிழக வெற்றி கழகம் ஒதுக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே போதுமான தண்ணீர் கிடைக்கிற போது கடைமடை பகுதிகளுக்கு அந்த தண்ணீர் போய் சேர வேண்டும். ஆக மேகதாட்டு அணை என்பதில் அவர்கள் நீர்ப்பாசனம் என்கிற அடிப்படையில் அவர்கள் அளவுகோலாக வைக்கவில்லை. குடிநீருக்கென்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். குடிநீர் பிரச்சனை என்று வருகிற போது இதிலாவது சிக்கல் வந்துவிடும் என்பதனால்தான் நடுவர் மன்றம், பேச்சுவார்த்தை என்கிற அடிப்படையில் ராஜதந்திரமாக அணுகலாமா என்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் அணுகுகிறது. எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு
இனி ஒரு தவறு நேராதபடி மேகதாட்டு அணையை கட்டுவதற்கே அனுமதிக்கக்கூடாது என்கிற நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறது தமிழக வெற்றி கழக அரசு. மற்றொரு பேர்னிங் இஷ்யூங்கிறது நீட் சம்பந்தப்பட்டது. ஓராண்டு நினைவிற்கு நினைக்கிறேன், இல்லை 8-9 மாதங்கள் உங்களுடைய தினமணி கட்டுரை நீட் தொடர்பாக அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நஞ்சுங்கிற அடிப்படையில் அந்த தலையங்க கட்டுரை எழுதியிருந்தீங்க. இந்த விவகாரத்தில் முற்றிலும் வேறொரு அப்ரோச் இருக்குது. என்னென்னா, வட மாநிலங்கள் ஃபேர் நீட்டுன்னு சொல்லுது, தமிழ்நாடு மட்டும், இன்னும் சொல்லப்போனால் ஆந்திரா தெலுங்கானா கூட இல்லை, தமிழ்நாடு மட்டும்தான் பேன் நீட்டு அப்படின்னு சொல்லுது. ஃபேர் நீட்டுக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி அவர்களால் வென்றெடுக்க முடிகிறது. பேன் நீட்டுக்கு நம்மளால் அப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட்டையோ மற்ற விஷயங்களையோ செய்தி ஏன் வென்றெடுக்க முடியவில்லை? இல்லை, அதாவது நீட் குறித்து ஒரு மிகப்பெரிய பார்வை அவசியம் ஏற்பட வேண்டும். நீட்டு முற்றாக நமக்கு வேண்டாம் என்று நாம் தெளிவோடு இருக்கிறோம். இது மத்திய அரசினுடைய ஒரு கொள்கை முடிவு. உச்சநீதிமன்றமும் அவ்வாறு தான் வழிகாட்டி இருக்கிறது. ஆக தமிழக சட்டமன்றத்தில் நீட் வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய நிலையிலும் ஒப்புதல் வழங்கப்படவில்லை. தமிழகத்திற்கு மாத்திரம் எப்படி விலக்களிக்க முடியும், மற்ற மாநிலங்களுக்கு அது பொருந்தி போகுமே என்கிற அடிப்படையில் அதில் சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. ஆக நீட்டு வேண்டாம் என்கிற அடிப்படையில் நாம் மாநில கல்வி பட்டியலில் இந்த மருத்துவ கல்வியையும் சேர்க்க வேண்டும். அப்படி மருத்துவ கல்வியும் சேர்க்கும்போது நாம் இந்த கல்வி நிலையை பொது நிலையில் வைக்க வேண்டும். ஒரு சமமான கல்வியாக ஐசிஐசி, சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு என்ற 4க்கு மேற்பட்ட தரம் வாய்ந்த கல்விகள் எல்லாம் ஒரு சீரான ஒரு கல்வியாக மாற்றப்படுகிற போது தான் எல்லோருக்கும் கிடைக்கும் என்கிற அடிப்படையிலும் கல்வியாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதோடு மாத்திரமில்லாமல் இந்த நீட் தேர்வு இருக்கின்ற காரணத்தினால் ஏழை எளிய மக்கள், கிராமப்புறத்து மக்கள், மாணவர்கள் இவர்களெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு போதிய பயிற்சிகள் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற போது இதை முற்றாக நாம் ஒழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நிலைப்பாட்டை இருக்கிற நிலையிலும் கூட அவர்கள் தொடர்ந்து போதிய பயிற்சிகளையும் அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுத்து அவற்றோடு நாம் பயணித்து இவற்றை முற்றாக நிராகரிப்பதற்கு இல்லை முற்றாக விளக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் வெற்றி கழகத்தினுடைய அரசனுடைய கோட்பாடும் கொள்கையும் கூட. ஆனால் நம்ம பேன் நீட் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து, அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் அது ஒரு போராட்ட வடிவமாக ஏன் மாறல? போராட்ட வடிவமாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது தமிழகத்தில் கூட ஏற்கனவே வடபுலத்தில் போராட்டம் நடந்தபோது தமிழகத்தில் ஆங்காங்கே மாணவர்கள் போராட்டம் ஆரம்பித்தார்கள். இந்த போராட்டம் இந்தியா முழுவதுமான ஒன்றாக நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்க வேண்டும். ஒரு மாநிலத்திற்கு மாத்திரம் விலைக்களிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் சொல்லுகிறது. அதைத்தான் மத்திய அரசும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஆகவே இவற்றில் இந்தியா முழுவதுமான ஒரு கொள்கையை பின்பற்ற வேண்டும். ஏற்கனவே எமர்ஜென்சி காலத்தில் அப்போது பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் மாநிலத்தினுடைய அதிகாரங்களை குறைத்து நம்முடைய நீட்டு போன்றவற்றுக்கெல்லாம் சில காரணங்களுக்காக உள்ளே வந்துவிட்டது. இவற்றை முற்றாக விளக்குவதற்கு மத்திய அரசு துணை நிற்க வேண்டும். ஆனால் நீட் விவகாரத்தில் தாவேக்கா அரசு மேல் வைக்கப்படுற முக்கியமான விமர்சனம் என்னென்னா, தாவேக்காவோட அமைச்சர்கள் அரசு எல்லாமே எங்களுக்கு நீட் வேண்டாம் என்கிறார்கள். ஆனால் இங்கே நீட்டுக்கு எதிராக போராடின மாணவர்களை கைது செய்கிறாங்க, போராட அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ கட்சியாக ஒன்றும் அரசாக ஒன்றும் நிலைப்பாடு இருக்காங்க. நீட் போராட்டம் செய்த மாணவர்களோடு அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர் கலந்து கொண்டு அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஆகவே அதற்கு யாரையும் தடை செய்யலை, அவர்களை கைது செய்யலை. மாணவர்கள் சுதந்திரமாக போராடலாம், வன்முறையில் அல்ல அமைதி வழியில் என்பதில் ஆதரவு தந்தது. அதில் மாற்று கருத்தில்லை. அடுத்து ரொம்ப இதான விஷயம் என்னென்னா, வரக்கூடிய நிதிநிலை அறிக்கை சார்ந்தது. மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் வருவாயை பெருக்குவதற்கான ஒரு குழுவை நியமிச்சிருக்காங்க. தொடர்ந்து ரெவ்யூ மீட்டிங்ஸ் போய்கிட்டே இருக்குது. இந்த நிதிநிலை அறிக்கை எவ்வளவு சவால் நிறைந்ததாக தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து அது இறங்கிய நிலையில் 13 லட்சம் கோடிகள் கடனாக வைத்துவிட்டு போயிருக்கிறது. திரு மான்டேக் சிங் அலுவாலியா சிறந்த பொருளாதார நிபுணர். 6 பிரதமர்களிடத்திலே அவர் பணியாற்றி இருக்கிறார். அவரோடு சேர்ந்து ஒரு பொருளாதார நிபுணர்கள் அடங்கியிருக்கிற குழு 3 மாதத்தில் 90 நாட்களில் அரசனுடைய வருவாயை எவ்வாறு பெருக்குவது என்கிற அடிப்படையில் தான் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கிற நிலையில் இவற்றில் எல்லாம் குறைந்த அளவு
யார் கோட் செய்கிறார்களோ, இந்த குறைந்த அளவு கோட் செய்கிற ஆன்லைனில் டெண்டர் தான், இந்த பணமெல்லாம் அப்படியே அரசாங்கத்துக்கு போய் சேரும். இப்போ குறிப்பாக 717 கடைகள் டாஸ்மார்க்கிலே மூடப்பட்டிருக்கிறது. அந்த டாஸ்மார்க்கினுடைய வருவாயிலிருந்து, ஒப்பந்த புள்ளிகளிலிருந்து 1200 கோடி ரூபாய் கஜானாவில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதான் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற செய்திகள். இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இது போன்று இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலமாக எப்படி வருவாயை பெருக்குவது, நமக்கு ஜிஎஸ்டி நமக்கு வராது, மாநில வருவாயை பெருக்கி அந்த வருவாயின் மூலமாக மக்களுக்கு சுமை அளிக்காமல் எவ்வாறெல்லாம் பெருக்குவது மற்றும் இருக்கிற ஏனைய விஷயத்தை, பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்குரிய பணிகளைத்தான் திரு மான்டேசிங் அலுவாலியா அமைக்கப்பட்டிருக்கிற குழு செய்யும். ரொம்ப முக்கியமான விமர்சனம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த அரசு நீண்ட நாட்களுக்கு தாங்காது. அந்த நம்பர்ஸ் கூட வச்சுக்கலாமே, நம்பர்ஸ் கேமு. ஏன்னா ரெண்டு உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகளை ஆதரிக்கிறாங்க, அதனால் இது தாங்காது, குதிரை பேரம் நடக்கிறது. இப்படி இந்த 85 நாட்களில் திமுக முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள், விமர்சனங்கள் தாவேக்காவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கா? தமிழக வெற்றி கழகம் அரசு அமைவதற்கே தடையாக இருந்தது. ஏற்கனவே 47 அதிமுக, திமுக 57, ரெண்டையும் சேர்த்தா 104. 2 பேரும் சேர்ந்து இணைந்து எப்படியாவது கூட்டணி அமைச்சரவை அமைத்து விடலாம் என்று அவர்கள் யோசனை செய்தார்கள். அதற்கான படிகளை செய்தார்கள். திரு IUML தலைவர் பேராசிரியர் காதர் மைதீனை வெளிப்படையாக சொன்னார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் நாள் என்னை அழைத்தார், திரு எடப்பாடி முதலமைச்சர் என்று சொன்னார். மறுநாள் அழைத்தார், திரு தொல் திருமாவளவன் முதலமைச்சர் என்று சொன்னார் என்று அவரே வெளிப்படையாக பேட்டி கொடுத்தார். இவைகளெல்லாம் இருக்கிறது. ஆக தொடர்ந்து சரி, இடதுசாரி காங்கிரஸ் கட்சி முதலாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தது 5 இடங்களில். அதற்கு பிறகு இடதுசாரிகளும் வெளியிருந்து ஆதரவு கொடுத்தார்கள். IUML உள்ளே இருந்து அமைச்சர்களாக பொறுப்பேற்று 2 இடங்கள் ஆதரவு கொடுத்தார்கள். விடுதலை சிறுத்தைகளும் அமைச்சரவையிலே பங்கேற்று 2 இடங்கள் ஆதரவு தந்திருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டில் இந்த எண்ணை திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பெற முடியாதே, பெறுவதற்கான வாய்ப்பே இல்லையே. இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் தங்களுடைய கருத்துக்களில் மிக தெளிவோடு இருக்கிறார்கள். இந்த அரசினுடைய ஏதாவது அவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லை என்று சொன்னால் இப்படி செய்ய வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். மதிமுகவை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் மதிமுகவை சேர்ந்தவர்கள். அவர்களை உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டார்களே, இது தவறு இல்லையா? இதுதான் உங்களுடைய கொள்கை பாலிசியா? உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் மதிமுகவை சேர்ந்தவர்கள். ஆகவே நீங்கள் அங்கே இருங்கள் என்கிற பெருந்தன்மை மனப்பான்மை அல்லவா, பெருந்தன்மையோடு அல்லவா நீங்கள் செயல்பட்டு இருந்தாலும் ஆதரவு தெரிவிச்சிருக்க முடியாது. ஆதரவு தெரிவித்திருக்க முடியாது. ஆனால் நீங்கள் எங்கு தார்மீக ரீதியில் மதிமுகவில் இருக்க வேண்டும். நீங்கள் எங்களோடு வர வேண்டாம், நீங்கள் ஆட்சி அமைக்கப் போவதில்லை, உங்களுக்கு என்ன வரப்போவதில்லை என்கிற நிலைப்பாட்டை ஒரு திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்த வழியில் வந்தவர்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். ஒருவேளை அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான், அதுக்கு நம்பர்ஸ் எல்லாம் அரைவ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன், திமுகவும் அதிமுகவும் இணைந்து உங்களை போன்ற அதிமுகவில் ஊறி திளைத்த ஒரு அதிமுக தொண்டராக முன்னாள் அமைச்சர்லாம் விட்டுருங்க, அப்படி ஒரு ஐடியாவை ஏற்றிருப்பீங்களா? ஏற்றுக்க முடியாது. அது மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்கும். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, பீகாரில் நடக்கலையா, உத்தரப்பிரதேசத்தில் திரு மாயாவதியும் முலாயம் சிங்கும் 2.5 வருட காலங்கள் பிரித்து கொண்டார்களே, நடக்கலையா, திரு மகாராஷ்டிரத்திலே நடக்கலையா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு காணாமல் போகும். ஏற்கனவே ஒரு அரசியல் பார்வையாளர் சொல்லியிருக்கிறார், திரு விஜயனுடைய வருகைக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி காணாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். 2 திராவிட கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்பு என்று சொன்னால் காணாமல் போய்விடும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்ப்பில் பிறந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தீய சக்தி என்று தொடர்ந்து செய்தார். அதை தீவிரமாக்கினார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது அந்த அடையாளத்தை இழந்து போவீர்கள். முகத்தை இழந்த பிறகு முகவரி எப்படி உங்களால் பெற முடியும்? அப்போ மறுபடியும் குதிரை பேரத்துக்கு வந்தால் உங்களுடைய பதில் இல்லை, குதிரை பேரம் என்று விருப்பப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு வருகிறார்கள். தங்களுக்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை, தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்புகள் பறிக்கப்பட்டது என்கிற அடிப்படையில் ஒரு தலைவர், ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவர், ஒரு தாயன்போடு அரவணைத்து சென்றிருக்க வேண்டும். தாக்குதலையும் தழுவுதலையும் ஒன்றாக கருதுகிறவனே ஒரு நல்ல தலைவன் என்று சொல்வார்கள். ஆக தன்னை எதிர்த்தவர்களை கூட அரவணைக்கிற பாங்கு கொண்டவர் தான் பேரறிஞர் அண்ணா. அதைப்போல் அவர் சம்பத்தவர்கள் பிரிந்து போன நிலையிலும் கூட அவரை அன்போடு அரவணைத்தார். சில காரணங்களுக்காக பிரிந்து போனார்கள்.
திரு எஸ்டிஎஸ் அவர்கள் பிரிந்து போனபோது அவரை நேரடியாக சென்று அழைத்து கரம் பிடித்து அழைத்து வந்து இணைத்து கொண்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இழித்தும் பழித்தும் எவ்வளவோ தூற்றியும் அவதூறுகளையும் பேசியவர்கள் கூட உயர்ந்த பதவியில் வைத்து அழகு பார்த்தார்கள். இது ஜனநாயக பண்பு. இது சர்வாதிகார மனப்பான்மையோடு செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால் ஜனநாயகம் வளராது. தன்னை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இந்த நிலத்தை ஒரு கடற்பாறையால் குத்தினால் கூட அது பழி தீர்க்காது, அது தண்ணீர் தான் தரும். அதை தாங்குகிற பண்பு தான் ஒரு தலைமை பண்பினுடைய நிலைத்த நீடித்த ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை இழந்து விட்ட காரணத்தினால் அன்போடு இங்கே வருகிறார்கள். இதில் எவ்வளவு திருப்பி தேர்தல் நிற்க வேண்டும், இவர்கள் வாய்ப்பு தர வேண்டும், வெற்றி வாய்ப்பு பெற வேண்டும் என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தாலும் கூட தனிமரியாதை சுயமரியாதை வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிறார்கள். இது குதிரை பேரம் என்பதை இதில் நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். சட்டமன்றத்திலே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவது, அது சட்டப்பேரவை தலைவர் மீதே கொண்டு வருவது, அதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்களை விலைபேசுவது, அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. புத்தங்கரையை சேர்ந்த ஒரு பட்டியலினத்து சகோதரர் இளையராஜா மீது அவர்களிடத்திலே 35 கோடி ரூபாயிலிருந்து 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கிறது. முதல் தொகையாக 2 கோடி ரூபாய் தருவோம் என்று சொல்கிறார்கள். முதல்ல இனிஷியல் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க என்று சொல்கிறார். எளியவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புதியவர்கள், எளியவர்கள், அரசியல் பின்புலமற்றவர்கள், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நிலையை அடையாதவர்கள். அவர்களிடத்தில் நீங்கள் ஆட்டி பார்க்க அசைத்து பார்க்க முயற்சி செய்து எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை. ஆனால் அதற்கு அவர்கள் பலியாகி விடவில்லையே. ஆக இது போன்று இருக்கக்கூடிய தவறுகளை செய்வதன் மூலமாக தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய அங்கீகாரத்தை திராவிட முன்னேற்றக் கழக மக்கள் மத்தியில் இழந்துவிடும். முறையாக காத்திருங்கள். அடுத்து இடைத்தேர்தல் இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது, நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது. மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். 2 பக்கமும் பணத்தை வாங்கி கொண்டு பிசிலுக்குத்தானே வாக்களித்தார்கள். யாரை வாக்களித்தவர்கள் எல்லாம் மிட்டா மிராசுதார்களா, பண்ணையார்களா, பாரஸ்ட் படித்தவர்களா, ஏழை எளியவர்கள், பாமரர்கள், விவசாய பெருங்குடி மக்கள், கூலி தொழிலாளர்கள், ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவர்கள், அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த முடிவுக்கு நாம் தலைவணங்க வேண்டாமா? அந்த தவறுகளை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் செய்தால் மக்களுடைய நம்பிக்கை இழந்து விடுவார்கள். தாவேகா கட்சியாக பார்க்கும்போது என்ன முக்கியமான ஒரு விமர்சனம், அதில் எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லைனாலும் வைக்கப்பட்ட விமர்சனம் என்னென்னா, இந்த அறிவிஜீவி மட்டத்திலான செயல்பாடுகள், ஒரு இன்டலெக்ட் இதில் கிடையாது, அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படி கிடையாதுலாம் தேர்தலுக்கு முன்பு சொல்லப்பட்டது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். உங்களை போன்று இந்த இன்டலெக்சுவல் ஃபோரமில் செயல்படக்கூடியவர்கள் அந்த கட்சிக்குள்ளே போகிறீங்க. அந்த கட்சியினுடைய அறிவுஜீவித்தல செயல்பாடுகள் இல்லை ஒரு கொள்கை ரீதியிலான செயல்பாட்டு ரீதியிலான தத்துவ ரீதியிலான செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? உங்களை போன்றவர்களுடைய தேவை அங்கே எந்த அளவுக்கு இருக்குது? நிச்சயமாக. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித் தலைவர் இருந்த காலகட்டத்தில் அந்த இயக்கத்தில் படித்தவர்கள் யாருமே இல்லை, அறிவுஜீவிகள் யாருமே இல்லை என்று தொடர்ந்து அவதூறு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு வழக்கறிஞர்கள், பல்வேறு அறிவாளிகள் எல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு தன்னை இணைத்து கொண்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். புரட்சித் தலைவி அம்மாவும் அப்படித்தான் செய்தார்கள். அதே போல் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திலே அறிவார்ந்தவர்களை, மிகுந்த ஆர்வமோடு செயல்படுகிறவர்களை, தத்துவார்த்த ரீதியில் சித்தாந்தங்களை அடுத்த தலைமுறையை நோக்கி அழைத்து செல்கிறவர்களை அரவணைத்துக் கொள்கிறார். நாங்கள் போகிற போது நல்ல முறையிலே பேசினார். பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளையெல்லாம் செய்கிற போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மேலும் பலம் கூடும் என்கிற அடிப்படையில் எங்களை எல்லாம் இணைத்து கொண்டார்கள். பர்சனலாக ஒரு கேள்வி கேட்டு நிகழ்வு முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் முதல் முறையாக விஜயை சந்தித்த போது உங்களை அவர் ஐடென்டிஃபை பண்ணாரா? என்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு? நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் ஒரு ஈர்ப்பு மிகுந்த ஒரு சக்தி மிகுந்த தலைவராக நான் பார்த்தேன். அவர் அருகிலே பார்க்கிற போது அதை உணர்ந்தேன். சும்மா ஒரு ஒப்புக்காக பேசுவதல்ல இந்த வார்த்தைகள் எல்லாம். எப்படி நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவிடத்தில் பாடம் பயின்றோமோ அந்த ஈர்ப்பு இருந்தது. அவர் நான் வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் தெரியும் அப்படின்னு சொன்னார். என்னுடைய நூல்களை அவருக்கு வழங்கினேன். 30 நூல்கள் நான் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன். அப்படியா, வாழ்த்துக்கள் என்று சொன்னார். அவருடைய திரைப்படத்தில் ஒரு படத்தில் நான் பாடல் எழுதியிருக்கிறேன். ஏற்கனவே 20 படங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன். தந்தையாருக்கு எழுதியிருக்கீங்க? ஆமாம், தந்தையாருக்கு. அதை நினைவுபடுத்தினேன். ஆச்சரியமாக கேட்டார்.
ஒரு 6க்கும் மேற்பட்ட நூல்கள் தினமலர் வெளியிட்டிருக்கிறது. அதை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று குறிப்பிட்டேன். நிச்சயமாக அதை செய்யலாம் என்று சொன்னார். இந்த காவிரி குறித்து, நடுவர் மன்றம் குறித்து சில விளக்கங்களை அவரிடத்தில் வழங்கினேன். அதையும் பெற்றுக்கொண்டார். இப்படி எதையும் ஒரு ஆர்வமாக, பொறுமையாக, நிதானமாக, பக்குவமாக, பதட்டமில்லாத மனநிலையில் அவர் இருப்பதை நான் பார்க்கிறேன். சலனமில்லாத இடத்தில்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சலனத்தோடு இருக்கிறவர்கள் மாற்றத்தை சந்திக்க முடியாது. ஆக மாற்றம் வருகிற போது ஏற்றுக்கொள்கிற பக்குவம் மிகுந்த ஒரு தலைவராக இருப்பதை நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நீண்ட நிறைய ஒரு தமிழ் அறிவியை காதில் கேட்ட மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம். தொடர்ந்து அடுத்த கட்டங்களில் உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க.